ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நான் சில நாட்களாக உன்னை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகின்றேன். குழந்தையே, பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கி கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய். இப்பொழுது ஒன்றை கூறுகிறேன் கேள். ஒரு உறுதியான காரணம் இருக்கும். சந்தோஷித்த நாட்களும் ஒரு காரணம் இருக்கும். இப்பொழுது நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களுக்கு நிச்சயம் காரணம் இருக்கும். நிச்சயம் காரணம் இருக்கும். நான் இன்று உன் காரணம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என வாக்களித்து இருக்கிறேன். எனவே கலங்காதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும். நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிந்தது. இனி யாரையும் தேடி நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தையும் வரவழைக்கின்றேன். காத்திருந்த காலங்கள் எல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகின்றேன். குழந்தையே, காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்று குழப்பங்களின் திரை விலகி உனக்கு சாதகமாக அனைத்தும் நான் விலக்கி வைக்கின்றேன். வாழ்க்கையில் உயரமாய் மின்ன போகிறாய். இனி உயரங்களை நீ தொட போவதை யாராலும் தடுக்க முடியாது. துயரங்களை விடுத்து விடு. இனி கண்ணீர் காலங்கள் ஓய்ந்தே போயின. நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் தேய்ந்தே போயின. இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே, கண்ணீர் விடாதே. நீ எதிர்பார்த்தவை எல்லாம் உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் காத்திரு. பொற்காலம் சர்வ நிச்சயமாய் உன்னை தேடி வரும். இப்போது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்வை உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனக்காக ஒரு வழி சொல்கிறேன், கவனமாக கேள். உன் சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமெனில் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும். என் குழந்தையே, இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. குழந்தையே, அப்படி நீ என்னை சரணடையும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல உன் தந்தை உனக்கு துணை புரிவேன். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அப்போதே நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன். உன் தாயையோ தந்தையோ ஒரு பொழுதாவது சந்தேகப்பட்டு இருக்கிறாயா? உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை வேண்டுதல் வைக்கும் பொழுதும் இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகங்கள் உன் மனதில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. பூரண சரணாகதி என்பது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு மட்டும் இருப்பது அல்ல. குழந்தையே, என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இருக்க பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி. அனைத்து துன்பங்களை மறந்து ஒரு முறை என் பாதங்களை இருக பற்றிக்கொள். உன் அப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் நிழலாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன்.
நீ என் பாதங்களை பற்றி பின் அடுத்த நொடியே உன் வலியையும் வேதனையையும் உன் உடல் வியாதிகளையும் பூரண குணமாக்கி விடுவேன். எல்லளவு சந்தேகமும் வேண்டாம். என் பாதங்களை இறுக பற்றிக்கொள். எதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவேன். இது என் சத்திய வாக்கு. என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது. குழந்தையே, உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். வந்துவிட்டாய் தானே? உனக்காகத்தான் நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டு இருந்தேன். உன்னிடம் பேசவே ஆவலாக இருக்கின்றேன். இன்று உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவே வந்திருக்கின்றேன். உனக்கு ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறேன். நீ அவரை உயிர் தோழையாகவும் மாற்றிக்கொள். நாம் இப்பொழுது மனம் விட்டு பேசலாமா? சதாசர்வ காலமும் கவலைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். எல்லாவற்றையும் மறந்துவிடு என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அனைத்தையும் மறக்கும் நிலைமையில் நீ இல்லை. ஏனென்றால் அனைத்தையும் மறக்கும் நிலைமையில் நீ இல்லை. மறக்கும் அளவிலா எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உன் தந்தை சொல்வதை இன்று பொறுமையாக கேள். எல்லாவற்றையும் தள்ளிவை. ஒவ்வொரு விடியலும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக. இனி ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்கும் முன் 15 நிமிடமாவது என்னிடம் பேசு. மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், சிக்கல்கள், கேள்விகள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டிவிடு. எப்படி அப்பா உங்களிடம் பேசுவது என்று தானே கேட்கின்றாய்? எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நான் தானே இருக்கின்றேன். இதோ இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே, இந்த வார்த்தைகளிலும் நான் தான் இருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதும் மன சஞ்சலப்பட்டாலும், உன் மனம் தளர்ந்து போனாலும், நீ சோர்ந்து விட்டாலும் உடனே என்னிடம் பேசு. மனம் திறந்து எல்லாவற்றையும் என்னிடம் சொல். எவ்வளவு புலம்பினாலும், எவ்வளவு அழுதாலும் பொறுமையோடு நான் கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கான பதிலையும் ஆறுதலையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ சிரித்து பேசினால் நானும் சிரிப்பேன். நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் உனக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். நீ மனம் விட்டு பேசும் ஒரு தோழியாக என்னை ஏற்றுக்கொள். குழந்தையே, உனக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தால் என்னிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொள். சங்கடங்கள் வர நேர்ந்தால் எல்லாவற்றையும் சொல்லி அழும். உன்னை சமாதானப்படுத்துவதற்கு, தோளில் சாய்ந்து தேற்றுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விளைக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். உன்னால் முடியாது, இது கிடைக்காது, இது நடக்காது என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்கின்றாயோ அதையே நான் ஏற்கின்றேன். நீ யாராக என்னை பார்க்கின்றாயோ அந்த உருவத்திலே நான் வந்து விட்டேன். ஒரு முறை என்னிடம் மனம் விட்டு பேசிப்பார். நான் உன்னோடு பேசுவது உனக்கு கேட்கும். உன் மனபாரம் குறைவதை நீ உணர்வாய். பின் ஒவ்வொரு முறையும் என்னை நீ தேடுவாய். நீ என்னை நம்பிக்கையோடு தோழியாக ஏற்றுக்கொள். இனி எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்காகவே, உன்னை பார்ப்பதற்காகவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே. என் கண்கள் உன்னை நோக்கி சுழன்று கொண்டு இருக்கிறது.
உன் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் காணாமல் போகிறது. சதா சர்வ காலமும் என் அப்பா எனக்கு துணை இருப்பார் என்று என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உனது உள்ளம்தான் எனது வாசஸ்தலம். அதை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். நீ என்னை கூப்பிடும் ஒவ்வொரு குரலுக்கும் நான் பதில் அளித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு உன் தந்தை நான் உன்னை வழிநடத்துகிறேன். ஒரு தாய்க்கும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எப்படி அனைவரிடமும் கவனம் செலுத்துவாளோ அதே கவனம்தான் உன் தந்தையாகிய நான் உன் மீதும் வைத்திருக்கிறேன். எத்தனை கோடி கணக்கான பிள்ளைகள் எனக்கு இருந்தாலும் அத்தனை பேர் மேலும் சம அளவு அன்பை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். என்னை நோக்கி உன் கவனம் இருக்க வேண்டும். குழந்தையே, நீண்டு இருக்கும் என் கைகளில் நீ அடைக்கலம் வா. உன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பா கருப்பா என்று சொல்லிக்கொண்டே இரு. நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறேன். நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்.